போன தடவை ஸ்பார்க்கி கதை சொன்னதுல பேராசக்கார மாட்டிக்கிட்டான். ஆனா மத்தவங்கள வேலை வாங்கிட்டு ஏமாற்றுற கஞ்ச பிசினாரிங்களுக்கு எப்படி அல்வா கொடுக்கணும்னு கோபால்னு ஒருத்தன் காட்டி கொடுத்துருக்கான். கேக்குறீங்களா? ஓ, கோபால்லாம் அந்த எறும்பு கோபாலா? சொல்லு ஃபின், அந்த லட்டு மேட்ரை சொல்லு. எனக்கு அந்த பாத்திரத்தை தூக்கிட்டு போன சீன் தான் ரொம்ப பிடிக்கும். லட்டா? டேய், கதையிலையாவது அந்த லட்டு எப்படி இருக்குன்னு கொஞ்சம் டீட்டெயிலா சொல்லுடா ஃபின், பசிக்குது. ஆமா ஃபின், அந்த சித்தனூர் கஞ்ச கிழவன் பசங்களை ஏமாத்தி 30 பானைய சுமக்க வச்சானே, அங்க இருந்து ஆரம்பி. நம்ம சித்தனூர்ல ஒரு இனிப்பு கடை. அங்க இருக்கிற லட்ட பார்த்தா வாயில எச்சி ஊறும். ஆனா அந்த கடைக்கார கிழவனை பார்த்தா ரத்தம் தான் ஊறும். அப்படி ஒரு கஞ்சன் ஓசியில உல்லாசமா இருக்கலான்னு பாக்குற ஆளு. டேய் மங்கி பயலுகளா, அப்படியே நிக்காம அந்த குயவர் வீட்ல 30 பானை இருக்கு, அத அப்படியே இங்க கொண்டு வந்து வைங்க. உங்களுக்கு ஸ்பெஷல் ஸ்வீட் தர்றேன். தாத்தா, ஜாங்கிரியா இல்ல லட்டா? அட அதான் சொன்னனே, கொண்டு வாங்க, அப்புறம் பார்க்கலாம். பசங்க எல்லாம் வேர்த்து விறுவிறுக்க அந்த 30 பானையும் ஒண்ணு மேல ஒண்ணா அடுக்கி வைக்கிறாங்க. தாத்தா, பானை எல்லாம் வந்தாச்சு, இனிப்பை எடுங்க. எந்த இனிப்பு? நான் என்ன சொன்னேன்? அப்புறம் பார்க்கலாம் தானே சொன்னேன். இப்போ அதையே தான் சொல்றேன். போங்கடா, அப்புறம் வந்து பாருங்க. அப்போ கோபால் செம்ம ஸ்டைல ஆட்டோல வந்து இறங்குறாரு. என்னடா ஆளுக்கு ஒரு பக்கம் குழாயடியில நிக்கிற மாதிரி அழுதுகிட்டு இருக்கீங்க? அந்த கிழவன் எங்களை ஏமாத்திட்டா மாமா. அப்படியா சங்கதி? அந்த கிழவனுக்கு இன்னைக்கு பிக் பாஸ் காட்டாம விட மாட்டேன். நீங்க வெளியே நில்லுங்க. எறும்பு எப்படி சர்க்கரையை தூக்கும்னு இப்ப பாருங்க. கிழவன் உள்ள குரட்டை விட்டு தூங்கிட்டு இருக்கான். கடையில அவனோட சின்ன பையன் மட்டும் தான் இருக்கான். கோபால் நேர போய் ஒரு லட்டு பாத்திரத்துல கைய விடுறான். ஏய், காசு கொடுக்காம லட்டுல கைய வைக்காத. தம்பி கூலாரு, என் பேரு தான் எறும்பு. உங்க அப்பாவுக்கு நான் தான் ரொம்ப பிடிச்ச கஸ்டமர். வேணும்னா அவர்கிட்ட கேட்டுப்பாரு. அப்பா, ஒரு எறும்பு வந்து லட்டையெல்லாம் அள்ளி அள்ளி சாப்பிடுதுப்பா. டேய், எறும்பு வந்தா விரட்டுடா, இல்லைன்னா அப்படியே விட்டுடு. அது பாவம் சின்ன பூச்சி, எவ்வளவு தின்னுட போது. தூக்கத்தை கெடுக்காம போடா. அப்பா, இந்த எறும்புக்கு 2 காலும் இருக்கு, கையும் இருக்கு, ஒரு பெரிய பாத்திரத்தையே தூக்கிட்டு போகுதுப்பா. ஏய், அந்த எறும்பு என்ன லாரியவா தூக்கிட்டு போகுது? ஒரு சின்ன பாத்திரம் தானே, போனா போகட்டும்னு விடு. நான் தூங்கி எழுந்தா உன்னதான் முதல்ல தின்னுவேன். கோபால் ஒரு பெரிய பாத்திரத்தையே அப்படியே அசால்ட்டா தலையில தூக்கி வச்சுக்கிட்டு கெத்தா வெளில நடந்து வராரு. இந்தாங்கடா, ஆளுக்கு 2 லட்டு எடுத்துக்கோங்க. நமக்கு லட்டு, கிழவனுக்கு அல்வா. அந்த கிழவன் தூங்கி எந்திரிச்சு ஒரு பெரிய கொட்டாவியை விட்டுக்கிட்டு வெளில வரான். அங்க இருந்த காலி இடத்த பார்த்து அப்படியே திகைச்சு போய் நிக்கிறான். டேய், அந்த பெரிய லட்டு பாத்திரம் எங்க? அதான் சொன்னேனேப்பா, அந்த எறும்பு தூக்கிட்டு போயிடுச்சுன்னு. நீங்க தான் போனா போகட்டும்னு சொன்னீங்க. என்னது? மனுஷ அளவுல எறும்பு வந்துச்சா? ஐயோ, என் இனிப்பு, என் காசு, என் பானை எல்லாம் போச்சே. யாரு அந்த எறும்புன்னு தெரியாம அந்த கிழவன் அன்னைக்கு 1 வாரம் தூங்கவே இல்லையாம். பாத்தீங்களா? அடுத்தவனை ஏமாத்த நினைச்சா எறும்பு கூட யானை மாதிரி வந்து நம்மள மூட்டிட்டு போகும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த கதையில பாப்போம்.